நான் வந்து வெள்ளை சுண்டலை வந்து விசில் போட்டு வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மசாலா அரைச்சி இதில் கலந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ அளவு எடுத்தேங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அரைச்ச மசாலாவில் என்ன போட்டேன்னா, தேங்காய், வெங்காயம், அப்புறம் சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை போட்டு எண்ணெயில் அதையும் நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டுக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இதை வதக்கின பிறகு ஒரு ஸ்கூப் அளவுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி தயிர் எடுத்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலையும் இதில் கலந்து ஒரு கொதி வந்த பிறகு இதில் வந்து நான் குக்கரில் ஒரு விசில் போட்டு இறக்குனேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் அப்படியே போட்டிருந்தனால விசில் போட்டு இறக்குனேன். சைடிஷ்ஷாக நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, கோதுமை மாவோட முட்டைக்கோஸ் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு கேரட்டையும் சாப் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் சப்பாத்தி மாதிரி செஞ்சுருந்தேன். அதுக்குள்ளே இது சைடில் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இதோட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த லைக்கை தான்